பல்வேறு கூட்டணிகள் இருந்திருக்கு. ஆனால் தற்பொழுது இரண்டும் தவிர்த்த கூட்டணி இருக்கிறது, அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். சரி, நான் இன்னைக்குன்னு இல்லை, 35 ஆண்டுகளாக நான் பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறவன். ஒரு நாள் கூட கூட்டணிக்கு நான் பதில் சொன்னது இல்லை. உங்களுக்கே தெரியும். காரணம், கூட்டணியை முடிவு செய்ய வேண்டியது ஆல் இண்டியா பார்லிமெண்ட் போர்டு. அவர்கள் முடிவு செய்வார்கள். அதை செயல்படுத்துறதுக்கு இந்த இடத்துல தான் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் இருக்காங்க. அதனால் கூட்டணியை பற்றி நான் பேசுறதுக்கு தயாரில்லை, இதுவரை பேசியதே இல்லை. அதனால் விஜய் அவர்கள் கொடியை அறிவிக்கிறாரா? வாழ்த்துக்கள். சரி, அவர் யார் ஓட்ட பிரிப்பார்? அப்படி இல்லை, அவர் யார் ஓட்ட பிரிப்பார் அப்படிங்கிறது தான் நாளைக்கு கொஸ்டினாக இருக்க போதே ஒழிய, ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றதுனால நமக்கு வேறு எந்த பாதிப்பும் இப்போ பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கோ அதனுடைய வாக்கு வங்கிக்கோ யாரும் த்ரெட் இல்லை. காரணம், அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாஷையே பேசக்கூடியவராக இருக்கார். இதுக்கு முன்னாடி அவர் நீட்டு பற்றியும் அப்படி தான் கருத்து சொல்லியிருக்கார். அதனால் பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால வாழ்த்துக்களை தெரிவிச்சேன். தொகுதி சம்பந்தமாக பார்த்தேன், தொகுதி முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் பற்றி பேசினேன்னு அவர்களே சொல்லியிருக்கார். அதனால அதில் ஸ்பெக்குலேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். சத்தீஸ்கரில் யார் சீஃப் மினிஸ்டர்? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதோடு இல்லை, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மேதகு ஜனாதிபதியாக நாம் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி கூட திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார். அது மட்டும் இல்லை, ஏன் இங்கே ஆக முடியலைங்கிறதுக்கு அவருக்கு இருக்கின்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகமும் திருமாவளவன் அவர்களும் பதில் சொல்லணும். காரணம் என்ன? மற்ற மாநிலங்களில் இருந்திருக்கே, சகஜமாக இருந்திருக்கே. ஆந்திராவில் திரு டி அஞ்சையா அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். இப்போது நாடறியப்பட்ட ஒரு பட்டியல் சமுதாய தலைவராக திரு அஞ்சையா அவர்கள் இருந்தார்கள், பிரபலமான காங்கிரஸ் தலைவர். அதே மாதிரியாக மகாராஷ்டிராவில் திரு ஷிண்டே அவர்கள், ஷிண்டேயும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார். பஞ்சாபில் இருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் செல்வி மாயாவதி அவர்கள் 4 முறை இருந்திருக்கார். ஏன் தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது? இது அவர்கள் தான் பதில் சொல்லணும். இல்லை, நான் என்ன சொல்றேன், திருமாவளவன் அவருடைய கருத்தையே நான் ஏத்துக்கல, ஆக முடியாதுங்கிறத. அவருக்கு ஒரு கால் ஆகணும்னு எண்ணம் இருக்கு, அதை திமுக தடுக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணா வெளிப்படையா பேசணும். திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமுதாயத்தை வர்றதுக்கு தடையா இருக்காங்க அப்படிங்கிறத அவர் பேசணும். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியை கூட ஒரு முடிவு எடுக்கலாம். ஆகவே பிஜேபியில் நாம் பல இடங்களில் அந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினரை நாம் தலைமை பொறுப்பு கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டிலே கூட திரு எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கார், டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருந்திருக்காங்க. ஆகவே பாரதிய ஜனதா ஆல் இண்டியாவில் திரு பங்கார் லட்சுமணன் அவர்கள் தலைவராக இருந்தாங்க. ஆகவே பட்டியல் சமுதாயத்தினரை கௌரவிக்கிற கட்சி பிஜேபி. தமிழக மக்கள் அந்த பிஜேபியை பெருவாரியாக ஆதரித்து விட்டால் திருமாவளவனோட வருத்தமும் தீர்ந்து போகும். நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதில் எடுத்திருக்காங்க இல்லையா கர்நாடகாவில்? ஏன் வெளியிடல? ஏற்கனவே எடுத்திருக்காங்க, இவங்க கூட்டணி கட்சி தான். ஆகவே ஜாதியை இதில் உடனே ஜாதியை உன் ஜாதி என்னன்னு பிஜேபி அவர் பேரே சொல்லலை, ராகுல் காந்தி பேரை. உடனே செல்வி இவங்க கவிஞர் கனிமொழிக்கு ரொம்ப ஆத்திரம் பொங்குறது பார்லிமெண்ட்டில். நான் என்ன சொல்றேன், எது நாகரிகமற்ற கேள்வி? நீங்கள் ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும்னு சொன்னால் 140 கோடி மக்களையும் உன் ஜாதி என்னன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அது நாகரிகமான செயல்னா இது எப்படி நாகரிகமற்றதாகும்? மீனிங்லெஸ்ஸாக பேசணும், ஏதோ வாய்க்கு வந்ததை பேசணும்னா இது கவிஞர் கனிமொழி சொன்னது சரி. ஆனால் நீங்கள் சொல்றீங்க ஜாதி வாரி கணக்கெடுக்கணும். அதான் ராகுல் காந்தியும் சொல்றாரு ஜாதி வாரி கணக்கெடுக்கணும். 140 கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னன்னு கேட்கறதுக்கு நீங்க கணக்கெடுக்கணும்னு சொன்னா அதை யாரையாவது ஒருத்தர் உங்க ஜாதி என்னன்னு பார்லிமெண்ட்ல கேட்டாதான் என்ன தப்புங்கிறேன்னா?
அவர் திரு அனுராக் தாக்கூர் பேரை சொல்லலை, சொல்லியிருந்தாலே என்ன தப்பு? அது இல்லாமல் எப்படி நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வருவீங்க? தென் நீங்கள் வந்து ஹிப்போக்ரட்ஸ், பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று. ஆகவே நீங்கள் சொன்னது தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், 140 கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னன்னு கேட்கறதா? அப்போ சரியா? அப்புறம் எப்படி கனிமொழி பேசினது சரியா இருக்கும்? கனிமொழி பேசினது ஹிப்போக்ரஸியினுடைய உச்சம். ஏன் உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் சொன்னா என்ன? ஏன்னா நீங்க சொல்றது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அப்ப எல்லாரும் முன்னாடியுமே 140 கோடி மக்களையும் கேட்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை கேட்கக்கூடாதா? ஆகவே இதெல்லாம் நாம வந்து இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஆகவே இதுல அவங்க ஒண்ணு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னா ஒத்தொத்தரும் சொல்லட்டும், அதுல என்ன தப்பு இருக்கு? அதானே ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அதனால சொல்றேன் நான். நன்றி. நீ பாருங்க, திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கோர்ஸுக்காக போறார். அது ரொம்ப பிரைமரி கோர்ஸு. அந்த கோர்ஸு சில வாரங்களுக்கானது. ஆகவே அதுக்காக போறதா அவர் இன்னும் வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கலை. போறதா முடிவெடுத்திருக்கிறதா தகவல் இருக்கு. இவர் வந்து ஏதோ முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவா, முதலீடு செய்யறதுக்காக நமக்கு ஒன்றும் தெரியாது. அவர் என்ன துபாய் போயிட்டு வந்தார், அதனுடைய ரிசல்ட் என்ன இன்னும் ஒன்றும் தெரியல. அப்பவே சொன்னாங்க பல்லாயிரக்கணக்கான கோடி மூலதனம் வரும்னு. அதனால இட்ஸ் ஆல்சோ எட் அனதர் சோஜான். வாழ்த்துக்கள் அவருக்கும். தமிழக அரசோட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாற்றப்படக்கூடிய 1 மாசம் 2 மாசம் இருக்காங்க, மறுபடியும் மாற்றாங்க. அதிக அளவு ஏடிஎம்கே நம்ம வந்து விமர்சிச்சாங்க. திமுக வந்து அதோட மோசமானதான் டிரான்ஸ்ஃபர்ல பண்ணிட்டு அரசாங்கம் அவருடைய நிர்வாக வசதிக்கு செய்யறத பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்றது. பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து தவறான முடிவு எடுத்துட்டாரு. இப்ப இந்த தேர்தலில் அவரோட பேச்சினால தான் அதிமுக வந்து கூட்டணி விட்டு வெளில போனாங்க. ஒருவேளை அதிமுக கூட்டணி இருந்தால் நல்ல கூடுதலான சீட்டு பெற்றிருக்கலாம், 20 சீட்டு பெற்றிருக்கலாம்னு சொல்றாங்க. தொடர்ந்து அவர் தவறான முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தலைமையில் ஒரு மாற்றம். நீங்க பாருங்க, உள்கட்சி விஷயம் பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்னைக்கும் பேசினது இல்லை. அதாவது நீங்க கேட்கறது என் கட்சி தலைவரை பற்றி. இது பற்றியெல்லாம் நான் உங்கள்கிட்ட விவாதம் பண்ணுறதுங்கிறது முறையே இல்லை. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ். தேங்க்யூ. அரசியல் வட்டாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் துணை முதல்வர் ஆகிறது பேசும் பொருளாக இருக்கு. அது என்ன தேவைதானா? எதுக்கு அது பேசும் பொருளா? ஏன் ஆகணும்? என்ன போறது? உதயநிதி விளையாட்டா மந்திரியா இருக்காருன்னு சொல்லுங்க. என்ன விளையாட்டா மந்திரியா இன்னும் இருக்கட்டும். அவருக்கு நீங்க லேபிள் ஒன்று எக்ஸ்ட்ராவா ஒட்டுறதுனால என்ன மெட்டீரியல் சேஞ்ச் வரப்போகுது? இதனால தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் ஏதாவது மாற்றம் வருமா? நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு சொல்கிறீங்க, இல்லை துணை முதல்வர்னு சொல்கிறீங்க, இல்லை ஆக்டிங் முதல்வர்னு சொல்கிறீங்க. எதை சொன்னாலும் அதனால நிர்வாகத்தில் மாற்றம் வரப்போகுதா? நத்திங். எதுக்கு நாம் வந்து இஷ்யூ இல்லாததையே இஷ்யூ ஆக்கி பேசி கொண்டு இருக்கணும்? ஊடக நண்பர்கள்ட்ட என்னோட வேண்டுகோளே, டோன்ட் மேக் நான் இஷ்யூஸ் இன்டு இஷ்யூஸ்ங்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் என்னவா இருந்தாலும் அது எந்த பாதிப்பையும் தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் ஏற்படுத்த போவது இல்லை. அப்படி இருக்கிறது ஒய் ஷுட் வி டிஸ்கஸ்? தேவையற்ற விவாதம். அதனால இந்த தேவையற்ற விவாதத்துக்கு ராஜா ஒரு டூலா இருக்க விரும்பல. நன்றி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வந்து பாஜக கூட்டணி இல்லாத இதுதான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கூட்டணிக்குள்ள அவங்களுக்குள்ள குழப்பங்கள் இருக்கு. நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில ஏதோ கொந்தளிப்பு இருக்கிறது நமக்கு தெரியுது. என்ன ஏன்னா வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர் அவர்களுடைய டீ பார்ட்டியில் கலந்துருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் கலந்துருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொண்டு அதனுடைய கூட்டணியில் ஒருத்தர் கூட கலந்துக்கல. அது காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அல்லது விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், அவங்க யாரும் கலந்துக்கல. அதுலேருந்து தேர் இஸ் சம் சிம்மரிங் டிஸ்கண்டென்ட் வித்தின் டிஎம்கே அலையன்ஸ்னு தெரியுது. பொறுத்து பார்ப்போமே, அது வெளியில வெடிச்சு வரட்டுமே. அதனால எதிர்பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போல இது உண்மையிலே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணியோட ஆரம்பம் இல்ல. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு எகைன் அர்த்தமற்ற பேச்சுல ஒண்ணு. அதனால அதுல நான் தான் சொல்றேனே, இந்த எல்லா கட்சியினரையும் பர்சனலாக இன்றைக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் உண்டு. அன்றைக்கி கூட இதில் ஆளுநருக்கு போயிருந்த பொழுது எல்லாரையும் சந்தித்து பேசிகிட்டு இருந்தேன். அதனால் இந்த மாதிரியாக இருக்கிறதுக்கு பேரெல்லாம் ரகசிய கூட்டணி,
அது என்ன உறவா, நல்ல உறவா, கள்ள உறவா, இதெல்லாம் அனாவசியமான பேச்சுக்கள், முதிர்ச்சியற்ற பேச்சுக்கள். இது தேவையில்லை, தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம், வாழ்த்தணும், வந்தோம், அவ்வளோ. சிறுபிள்ளைத்தனமா பேசுறாங்க ஆர்மி. அதெல்லாம் நான் சொன்னேன். உதயகுமார் பேசுறது மெச்சூர்டு பேச்சா? அது இல்லை. ஏன்னா பிஜேபி தலைவர் பற்றி பேசுறது மற்றவங்க பேச தேவையில்லை. நன்றி.